Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நான் விஜய் குறித்து தவறா எதுவும் பேசல. சினிமா மோகம் அதிகரித்து வருகிறது. இதை ரொம்ப நல்லதில்லை. இது மன்னிப்பை விட ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட மன்னிப்பே கேட்டிருக்கலாம். விஜய் மட்டுமே பேசவே இல்லை. அங்கே பெற்றோர்களையும் அங்கே மாணவர்களையும் தரம் தாழ்ந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் விஜயை பேசலன்னு சொன்னால் வேல்முருகனுடைய ஆண்மையற்ற செயல் இது. நான் ரெண்டு பெண் குழந்தைங்களும் நான் காலேஜில் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்து தான் சார் போகிறாங்க. வேல்முருகன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போல. ஒரே கேள்வி, நீ பெரிய போராளி தானே, எங்க தனித்து நின்று பார்த்தா ஒரு தொகுதியில் நின்று ஜெயி பார்க்கலாம். கூட்டி கொடுக்குறது என்ன வார்த்தை இது? போராளிக்கு பேசுற வார்த்தையாது கூட்டி கொடுக்கறதுன்றது. ஒரு வீட்டை வாழ போற பொண்ணா என்ன ஆயிடுச்சாங்க மேடையில யூடியூப்ல அஞ்சா குஞ்சான வச்செல்லாம் பேச வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இந்த விஷயத்துல கரெக்ட். வேல்முருகன் சொல்லி கேட்டா அந்த ட்விட்டர்ல பேஸ்புக்ல எல்லாம் அசிங்கமா ஆபாசமா பேசுறது அதோட விளைவு தான் வேல்முருகன் இப்படி சார்ந்தது. ஆனா வேல்முருகன் சார்ந்தது பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் விஜய் நீங்க விமர்சனம் பண்ணுங்க சார், பண்றதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, நியாயமா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு ஒருமையில் பேசியது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்து என்பது பெரும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க பல கண்டனங்களை எழுப்பியிருந்தது. சர்ச்சைக்குரிய இல்லை, கீழ்த்தரமான அப்படின்னு சொல்லுங்க. கேட்கும் போதே சொல்லிடுங்க, கீழ்த்தரமான அப்படின்னு சொல்றதுதான் கரெக்ட். சரி கேளுங்க. கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இதன் பின்பு இவர் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லோரிடம் எழுந்திருந்தது. உடனடியாக இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் விஜய் குறித்து தவறா எதுவும் பேசல. இங்க தமிழ் சமூகத்துல சினிமா மோகம் அதிகரித்து வருகிறது. இதை ரொம்ப நல்லதில்லை. நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, நம்முடைய பண்பாடு அது கிடையாது. அதை குறிப்பிட்டு தான் நான் சில வார்த்தைகள் நான் பேசுனேனே தவிர மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன? இது மன்னிப்பை விட ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட மன்னிப்பே கேட்டிருக்கலாம். ஏங்க பேசுனது எல்லாம் விஜயோட அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வி விருது வழங்க விழாவை தான் அங்கே நடந்த சம்பவங்களை தான் இவர் பேசுகிறாரு. கூடவே வேணா ரஜினியை சேர்த்துக்கிறாரு. வாய்ஸ் கார்டர்னா ரஜினி தானே சேர்த்துக்கிறாரு. நேரடியாக பேரை சொல்கிறதுக்கு துணிச்சல் கிடையாது, திராணி கிடையாது. முதல்ல பேசுனதே கண்டனத்துக்குரிய கண்டனம்லாம் கிடையாது, வன்மையாக கூட கண்டிக்க தகுந்தது. விஜயை மட்டுமே பேசவே இல்லை. அங்கே பெற்றோர்களையும் அங்கே மாணவர்களையும் தரம் தாழ்ந்து கொச்சைப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் விஜயை பேசலன்னு சொன்னால் வேல்முருகனுடைய ஆண்மையற்ற செயல் இது. பேசக்கூடாது. ஒரு கட்சியினுடைய தலைவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய போராட்டம் அப்படிலாம் இதே எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருப்பீங்க நீங்க? ஒரு போராளி வாயில் இந்த மாதிரி வார்த்தை வருமா? நீங்க சொல்லுங்க. போராளி அந்த இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம். கூத்தாடின்னு சொல்றீங்களா? கூத்தாடின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக நடிகர்ல நீங்க சொல்றீங்க. நடிகர் கூத்தாடின்னு சொன்னா நான் நேரடியாகவே சொல்றேன், கேட்குறேன். உதயநிதி யாருன்றதை சொல்லிடுங்க. இவர் சொல்ல நீங்க தான் பெரிய தைரியசாலி, கலைஞருக்கு முன்னாடியே நான் மாநாட மயிலாட நிகழ்ச்சி பற்றி பேசணும்னு சொல்றீங்கல்ல. உதயநிதி கூத்தாடி தானே. ஸ்டாலினும் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் பல குடும்பம் கலைஞருடைய பல குடும்பத்தில் பலரும் நடிச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, கூத்தாடின்னு சொல்லுங்க. அது என்ன உங்களுக்கு ஆனந்தம்? நடிகைன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கூத்தாடின்னு சொல்றது என்ன ஆனந்தம்னு கேட்குறேன். சரி, அதை கூட விடுங்க. அதை தாண்டி ஒரு ஊக்கத்தொகை வாங்கக்கூடிய பெண் குழந்தைகளை நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா பேசுவீங்க? நீங்க பெற்றோர்கள் எப்படி கேவலமா பேசுவீங்க? நீங்க போராளியா நீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிட போறோம் சார். இல்ல, அவர் விழாவை எதுவும் சொல்லல. வேல்முருகன் பேசுனது எந்த பாருங்க, வேல்முருகன் பேசுனது ஒரு சினிமா நடிகர் பாருங்க, நான் விஜய்க்காக பாருங்க விஜய் மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறதெல்லாம் என்ன மாதிரியான செயல் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஒண்ணுங்க. இதெல்லாம் ஒரு வயது மூப்புன்னு ஒண்ணு இருக்கு. 50 வயசு கடந்தவர் நியாயமா பேசணுங்க. அரசியல் ரீதியா மாற்று கருத்து இருக்கு நான் சொல்றேன். அரசியல் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு நான் சொல்றேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது பார்த்தீங்கன்னா அந்த வயதுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு. அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்றதையும் இல்லை அந்த பிள்ளைகள் ஏதோ கேட்டால் நடிகர்ன்ற முறையில் கேட்டால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூட இல்லை நடிகர்ன்ற முறையில் கூட அவங்க ஏதோ அந்த சில செய்கைகள் இருக்குல்ல, அதை பண்ணுறாங்க. என்ன தப்பு? நாங்கள் சொல்ல நான் 2 பெண் குழந்தைங்களும் நான் காலேஜில் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்து தான் சார் போகிறாங்க. வேல்முருகன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போல.
ரொம்ப பேசிடுவோம் அப்புறம் நான் தப்பு, ரொம்ப தப்பு. வேல்முருகன் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. விஜய் பல தலைவர் வதந்திங்கிறாரு. ஏங்க எப்படி வதந்திங்கிறாரு சார்? என்னது வதந்தின்னு சொல்றாரு? மாணவருடன் விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நான் கொச்சைப்படுத்தியதாக பேசியது வந்து கொச்சைப்படுத்தி பேசியதாக வதந்தி பரப்பப்படுகிறது. ஆன்லைன்ல இருக்குங்க, அப்படியே பாருங்க அவர் என்ன பேசியிருக்காரு இருக்குங்க. அப்படியே என்ன வதந்தி, என்ன வதந்தி, எது ஃபேப்ரிகேட் பண்ணிருக்க முடியும்? நீங்க பேசுறதுலாம் அப்படியே ஆன்லைன்ல இருக்கு சார். அப்படியே அதெல்லாம் தப்பு. நீங்க கூத்தாடின்னு சொல்றீங்களா, அதுவும் முதல்ல தப்பு தானே. நீங்க கூத்தாடின்னு எப்படி சொல்வீங்க? நீங்க கூத்தாடினா நான் அவ்வளவு இதுவா இருக்கா உங்களுக்கு? அது என்ன வார்த்தையா? நடிகர் நடிகை சொல்லுங்க, சினிமா கலைஞர்கள் சொல்லுங்க. கூத்தாடினா கேவலமா? ரொம்ப தப்பு. வேல்முருகன் பேசுறது அதை நீ பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உன்ன சொல்லல, இந்த சின்ன பிள்ளைங்க சொல்ல தெரியுமா, நான் உன்னை பேர சொன்னா, நான் உன்ன சொன்னா, இதெல்லாம் நல்ல ஆம்பளைங்களுக்கு அழகா? இது போராளி. இதில் வேற நீங்க ஏற்கனவே நீங்களும் நானும் பேசும்போது கூத்தாடின்னு பேசும்போது நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்டிச்சு பேசணும். அதுக்கு பெரிய லிஸ்ட்டை போட்டு அனுப்பிச்சிங்க. இங்க உருட்டல் மிரட்டல் வந்து அடித்தடி அரசியல்லாம் நீங்க பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்க பண்ணதுனால தான் வேல்முருகன்ற பேர் டோல் முருகன் ஆச்சு. ஓவரா எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தப்புங்க. என்ன வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க தப்புனா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அரசியல் விமர்சனம் பண்றவங்களை வந்து விஜயுடைய ஆதரவாளர்ன்ற பேர்ல வந்து யூடியூபு வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர்ல வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறாங்கன்றதுலாம் உண்மை. அது வேல்முருகனையும் பேசியிருக்கிறாங்க. ஏன் என்ன கூட தான் பேசியிருக்கிறாங்க, ஏன் பேசக்கூடாதா? நான் ஒரு மாற்று கருத்து சொல்றேன்ல, அப்ப எனக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடாதா? அதை கொஞ்சம் அவங்க ரூட்ல சொல்றானுங்க, ஆபாசமா சொல்றானுங்க. அது பாடி ஷேமிங் பண்ற மாதிரி கூட இருக்கு. நான் அது கடந்து போறேன். இல்ல விஜய் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு போறேன். விஜய் அரசியலை வந்து கேட்டா வந்து வழக்கம் போல எதிர்த்து பேசிட்டு தான் போறோம். அதுக்காக விட்ரா பண்ணிட்டோமா? ஐயோ நம்மள வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்ணாங்க. அரசியல் எதிர்ப்பு அது வேற. அதெல்லாம் எதிர்நோக்கி தானே அரசியலுக்கே வராங்க. மாற்று கருத்துக்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு அரசியல் நீங்க சொல்லுங்க. அவருக்கு என்னென்னலாம் பின்னடைவு இருக்கு, நீங்க வந்து அவர் அரசியல் செயல்படல, கலா அரசியலுக்கு வரல, இதெல்லாம் சொல்லுங்க. ஆனால் ஒரு பரிசளிப்பு விழாவில் வந்து கேட்டால் அந்த மாணவர்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க, பெற்றோர்களை வந்து கொச்சைப்படுத்துறீங்க. ஒரு வீட்டில் வாழ போற பொண்ணா அங்க என்ன நடந்துச்சு? மேடையில தானே, மேடையில ஒரு நடிகரை பெற்றோர் முன்னிலையில் கட்டி பிடிப்பது தமிழ் கலாச்சாரம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஒரு சேர்த்தை வந்து பாத்தீங்கன்னா நின்று போட்டோ எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நடந்ததுதான் சார். எல்லாருமே பல மேடைகள்ல நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்க என்ன பிள்ளைகள் வந்து அதிக உரிமை இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது சார். அப்படிதான் கிடையாது, அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற பெற்றோர் என்னன்னு நாங்க என்ன ஆபாசமா நடந்துச்சு மேடையில சொல்லுங்க. அவங்க ஏதாவது குத்தாட்டம் போட வச்சாரா? அரைக்குறை ஆடை வச்சு குத்தாட்டம் போட வச்சாரா விஜய்? உங்களுக்கு பொறாமையா இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஏதோ ஒரு பரிசளிப்பு ஏதோ ஒண்ணு பண்றாரு, அது அவர் போய் மக்கள் போய் ரீச் ஆகுது. இதன் மூலமா வந்து ஒரு அரசியல் அவருக்கு ஆதாயம் கிடைக்குது. நானே சொல்றேன், கடந்த 3 வருஷமா தான் இவர் பண்றாரு, இதுக்கு முன்னாடி வந்து பண்ணவே இல்லையே அப்படி சொல்லுங்க. நீங்க அதை விட்டு வந்து கேட்டா அந்த பரிசை வாங்கக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் விஜயை சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி பேசுறது நியாயம், மனசாட்சி வேணாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வேல்முருகன் பேசுறது நியாயம். நீங்க போராளியா இருங்க சார், நீங்க பெரிய லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சார். நான் வந்து கடந்த காலத்துல நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டே இருந்தது. நீ என்னதான் பெரிய போராளி, என்னதான் வரிசையா போனாலும் கடைசியில் எங்க போய் நிக்கணும்? கோபாலபுரம் போய் நிக்கணும், அவ்வளவுதான். நீ பெரிய போராளியா கூட நீ இருந்துக்க. உன்னுடைய தனித்து நின்னா உன்னால ஒரு சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியுமா? ஒரே கேள்வி, நீ பெரிய போராளி தானே. எங்க தனித்து நின்று வந்து பார்த்தா ஒரு தொகுதியில் நின்று ஜெயி பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி நின்று ஜெயிச்சதோட சரி. அதுக்கப்புறம் தமிழக வாழ்வுக்கு நீங்க போராட்டத்தெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம், அதெல்லாம் மதிக்கிறோம். எங்க நின்று ஒரு தொகுதியில் ஜெயிக்க பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது சார். பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து அவங்க வந்து வாங்குறாங்கன்னா தனிப்பட்ட முறையில், அப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் பேசலாமா? நீங்க தப்பு இல்லாது பர்சனல் லைஃப் கிட்ட போகாதீங்க. இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்கு தொடர்பே இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த மாணவர்கள் வந்து ஏதோ ஊக்கமளிப்பு தொகை கொடுக்குறாங்களா, அதை வாங்குறாங்க, அவ்வளோதான். ஊக்கமளிப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும், அது விருதுலாம் கூட கிடையாது. அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க பண்ணுங்க. உங்க கட்சி தொண்டரே ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து காலில் விழுறாங்க இல்லை கட்டி அணைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது சகோதரி தானே ஆயிடுவாங்க. அதே மாதிரி தானே இதுவும். அவர் பிள்ளைங்க மாதிரி நினச்சிக்கிறாரு, அவரோட தோளில் கை போடுறாரு, அது என்ன தப்பு இருக்கு? இதை போய் நீங்க கேவலமா பேசுவீங்களா? நீங்க கூட்டி கொடுக்குறது என்ன வார்த்தை? இது போராளிக்கு பேசுற வார்த்தையாது கூட்டி கொடுக்கறதுன்றது. ஒரு வீட்டை வந்து வாழ போற பொண்ணா என்ன ஆயிடுச்சாங்க? மேடையில பப்ளிக் மேடை தானே சார். அவங்க நேசிக்கிறாங்க சார். அவங்க நேசத்துக்குரியவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெருக்கமா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்கறேன் நான்.
ரொம்ப தப்பு. வேல்முருகன் பேசுறது ரொம்ப தப்பு. இல்ல, நீங்க விஜய் அதை அரசியல் தாண்டி நீங்க இதெல்லாம் தமிழரா வந்து வரவேற்றேன், ஒரு தமிழர் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வரவேற்றேன். ஏங்க இவர் வர ரஜினி அரசியல் நான் கேட்க நீங்க வரவேறுங்க, நீங்க இப்ப இவர் வரவேற்கிறதுனா அவர் வரப்போறது இல்லையா? இவர் வரவேற்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நீ வரவேற்கணும். நீங்க மற்ற விஷயம் சொன்னீங்களா? எங்கேயோ கார் ஈசிஆர் ரோட்ல வந்து ஈசிஆர்ல வந்து கார் போட்டு சாவி எடுத்து பாருங்க அங்க போறேன்னு நீங்க அதெல்லாம் பண்ணுங்க தாராளமா. உங்க வீரத்தை அங்க போய் காட்டுங்க. சொன்னீங்கல்ல கார் சாவியெல்லாம் போட்டுட்டு குலுக்கி எடுப்பாங்களாம், அது மனைவிகள் பரிமாறி சொன்னாங்களா? ரைட், அங்க போங்க. அங்க போய் உங்க வீரத்தை காட்டுங்க. அங்க பெரிய எல்லாம் பண முதலைகள்லாம் வருவானுங்க, அங்க போய் காட்டுங்க. இங்க ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊக்கமளிக்கிற தொகை கொடுக்குறாங்க. அப்போ அதை போய் நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் தங்கத்துக்கு 10 கிராம் தங்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதுவாகிடுறீங்க. ரொம்ப மோசமாக பேசுனா எப்படி நியாயமா? இது மனசாட்சியோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு விஜய் முக்கியம் கிடையாது, இங்கே வேல்முருகன் முக்கியம் கிடையாது. அந்த அந்த வந்தவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது. நியாயமா வேணா பேச்சை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அரசியலுக்காக அரசியல் எனக்கு விஜய் வந்து விரோதி. அப்பா ரைட், வேல்முருகன் சூப்பராக பேசுனீங்க, சூப்பரப்புன்னுவாங்களா? நியாயமா பேசுறீங்க. மனசாட்சி விரோதமாக பேசுனா என்ன அர்த்தம்? இவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இவர் போராளி வேறு. இதில் வாயிலிருந்து வர வார்த்தைகளை பாருங்க. நமிதா டான்ஸ் ஆனதும் இதெல்லாம் எப்போ மாநாட மயிலாட எப்போ முடிஞ்சிச்சு. இவர் வீராதி வீரன் மாதிரி வந்து கலைஞர்கிட்டே இவர் கேட்டாராம். அதை வந்து இப்போ எடுத்து விட்டுருக்குற தப்பு இல்லை. அது நடிகரில் வந்து கூத்தாடின்னு சொல்றதே முதல் தப்பு. நீ கூத்தாடினா நீங்க எங்க போய் நிக்கிற? யார் வீட்டு வாசல போய் நிக்கிற? அதே கூத்தாடி வீட்டு வாசல தான் நிக்கிற கூட்டணிக்காக. அவ்வளவுதான். இதுதான் கரெக்ட். நான் சொல்றதாரு அதே கூத்தாடி வீட்டு வாசல்ல தானே போய் நிக்கிற கூட்டணிக்காக. எங்க நீ சொல்ல பாக்கலாம், இனிமேல் எந்த கூத்தாடிக்கிட்டே நான் போல, நான் தனித்து நிக்கிறேன் சொல்ல பாக்கலாம். சீமான் சொல்றாருல தனித்து நிக்க சொல்லும் பாக்கலாம், சொல்ல முடியுமானால? அங்க இருந்து மிச்ச மீதி இருங்க. எனக்கு வந்து நான் சொல்றேன் என்ன அதை விட்டுட்டு இது மாதிரி ட்விட்டர்ல பேஸ்புக்ல யூடியூப்ல அஞ்சா குஞ்சான வச்சு எல்லாம் பேச வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன், இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். இதை நீங்க சொல்றீங்களா? கரெக்ட். நீங்க அரசியல் விமர்சனம் பண்றவங்கள நானே கூட சொல்றேன் சார். பலரையும் வந்து நான் கேட்டேன்னா அந்த பக்குவமற்ற முறையில ஒருமையில பேச சார் என்னெல்லாம் பயங்கரமா பேசியிருக்காங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலையில முடி நிறைய முடி உதிர்ந்துனே இருக்குது, ஒரு மயிருக்கு சமணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். என்ன தான் சொல்றானுங்க, பண்ணின்னு செனப்பண்ணின்னு வர சொல்றான். எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை சார். நான் என்னுடைய கருத்து நான் கேட்டா எந்த கருத்து வைக்கணுமோ அந்த கருத்து வைக்கிறேன். அது மாதிரி வேல்முருகனையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வேல்முருகன் மட்டும் இல்லை, ரவீந்திரன் துரைசாமி யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ விஜய, அவங்களெல்லாம் வந்து இவங்க ஒருமையில பேசுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, குடும்பத்தையும் இழுத்து வச்சு, அதுதான் காயம் இருக்கு. யாருக்கு? வேல்முருகனுக்கு என்ன காயம் தெரியுமா? இப்ப இந்த மேடை பேச்சு எதனால வந்து தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து கடந்த காலத்தில் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணும்போது அதில் வந்து யூடியூப்ல வந்து சிலர் வந்து ட்விட்டர்லேயே வந்து வேல்முருகன் வந்து கடுமையாக வந்து சாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி இல்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகள் என்னெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எனக்கு தெரியும் சார் அங்கே என்னன்ட்டு. ஜான ஆரோக்கியசாமிக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் கூட பேசியிருக்கேன், மணிக்கணக்கில் பழகிருக்கேன், எனக்கு தெரியாதா? ஜான ஆரோக்கியசாமிக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டு. கடந்த காலத்தில் ரவீந்திரன் துரைசாமியை வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது அப்போ நானே அதை மென்ஷன் பண்ணியிருக்கும் போது அவர் என்ன சொன்ன கேட்டால் அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க சார், அப்படிலாம் பண்ணாதான் சார் அந்த ஆள் அடங்குவார்னு சொன்னவர் அவர். யார்? ஜான ஆரோக்கியசாமி. இது எனக்கு தெரியும், தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். இப்போ அங்கே இருக்கிற தலைமை அப்படி 2 தருதலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரா, இன்னொருத்தர் தேர்தல் வியூக அமைப்பாளரா, 2 தருதலைகளா அப்படிதான் பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க? அவங்க எப்படி பேசுனாங்க? இது வந்து அனுமதிக்கவே முடியாது. நீங்க அனுமதிக்கலாம், நீங்க டெலீட் பண்றீங்க. நான் பேசுறேன். 2 தருதலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொதுச் செயலாளர், ஒருத்தர் வந்து 2 பேரும் என்ன பேசுறாங்க? பின்ன அந்த கட்சியில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் சொல்றது இந்த விஷயத்துல கரெக்ட். வேல்முருகன் சொல்லி கேட்டால் அந்த ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து அசிங்கமாக ஆபாசமாக பேசுறது, அதனுடைய விளைவு தான் வந்து வேல்முருகன் இப்படி சார்ந்தது. ஆனால் வேல்முருகன் சார்ந்தது வந்து பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துக்கிற அந்த அணுகுமுறையும் வந்து பேசுறது தப்பு. அது விஜய்க்கு 50 வயசு ஆகுது சார். அவங்களுக்கு இந்த வயசில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதோட தாண்டியே இருக்கிறாங்க. அது தப்பு இல்லை. எதை பேசுவோம்? வேல்முருகனுக்கு இந்த காயம் இருக்கு. அதில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லாம் வந்து ரொம்ப மோசமாக தாக்கி பேசும்போது ஆமா அதுதான் அதோட விளைவு தான் இது, அதோட ரியாக்ஷன் தான் இது. வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு சார். அதுதான் நான் சொல்றேன் சார். அல்லு சில்லு இவர் தான் சார். இப்போ இவர் சொல்லலையா சார் அல்லு சில்லுன்னு? இவர் சொல்லலையா விஜய்? அதே மாதிரி அதில் இருக்கிற ஒரு 5-6 பேர் இருக்கிறானுங்க சார். அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் கேட்டனா டைரெக்டாக வந்து கெட்ட வார்த்தையில் பேசுறானுங்க. நான் சொல்றேன், யாரெல்லாம் விஜய் அரசியல் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க கெட்ட வார்த்தையில் பேசும்போது அதுக்கு ரியாக்ஷனா இப்படி வருது சார். உச்சபட்சமா சாட்டை துரைமுருகன் வந்து முகசாயல் கூட சொல்ல முடியாது, நான் சைடில் தான் இருக்கு.
ஏதோ ஒரு வீடியோவை கேரளாவிலேருந்து ஒரு வீடியோ தூக்கி போட்டு நான் சென்றானுங்க, இதுதான் சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு போட்டு சாட்டை துரைமுருகனா அவ்வளோ கெட்ட வார்த்தையில் இவங்க பேசுகிறானுங்க. சம்பந்தமே அந்த வீடியோவுக்கும் சாட்டை துரைமுருகன் சம்பந்தமே கிடையாது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சாட்டை துரைமுருகன் மட்டும் கிடையாது, இந்த சைடில் இந்திரகுமார், யூடியூப் ரூட்டஸு, திமுக திராவிட இயக்கங்கள் இருக்கிற அந்த அவங்க இவங்க இருக்காங்களா, யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போட்டு கெட்ட வார்த்தையில் எனக்கே என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவாங்க, சார் உங்கள் வீடியோ இன்னொருத்தர் யாரோ வந்து போட்டாங்க, சரி விளம்பரம் மாட்டோம் விடுங்கன்ட்டேன். இன்னும் கொஞ்சம் விளம்பரம் தானே கிடைக்குது விடுங்க. அதனால் போயிட்டு உடனே அவன் போட்டு நான் பேச முடியும், நான் விஜய் கிட்ட தான் போக முடியும். நம்ம விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் சார். ஜான ஆரோக்கியசாமியை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம், புசியானதை பற்றி பேசுகிறோம், அதில் இருக்கிற வந்து ஆதவர்ஜனை பற்றி பேசுகிறோம். இவங்க யூடியூபர்லாம் எவனெலாம் இருக்கிறானோ அவனெல்லாம் செலக்ட் பண்ணி அவனெல்லாம் உட்காந்து நம்ம டிவியில் பேசிகிட்டா இருக்க முடியும், மீடியாவில் பேசிகிட்டா இருக்க முடியும். நமக்கு வேலை இருக்குது. அது வந்து அதனுடைய காயம்தான் வேல்முருகன் இப்படி பேசுனது. வேல்முருகன் பேசுனது கண்டிக்க தகுந்தது உண்மை. நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீங்கள் ரஜினியாக கூட சொல்ல முடியாது சார். நீங்கள் ரஜினி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் ரஜினினா தலை காஞ்சி போயிருக்கா, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பாய்ஸ் கார்டன் சொல்றது. நீங்கள் ரஜினி நேரடியாக பேர சொல்லுங்க, தைரியம் இல்லை உங்களுக்கு? ரஜினிகாந்த் சொல்லிட்டு போங்க, பாய்ஸ் கார்டனில் யார் இருக்கிறாங்க அவர் தானே இருக்கிறார், சொல்லிட்டு போங்க. இல்லை தனுஷை சொல்லிட்டு போங்க, பேரை சொல்லுங்க. முதல்ல நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, நீங்கள் மிகப்பெரிய போராளி, பேரை சொல்லி தைரியமாக பேரை சொல்லி விமர்சனம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன்ல, அப்புறம் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விஜயை சொல்லலை, இதுவே கோயத்தானல்ல, தப்புங்க. யாராக இருந்தாலும் நியாயமாக நான் எனக்கு நியாயம் தான் நான் பேசுவேன், நேர்மையாக பேசுவேன். விஜய் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க சார், பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நியாயமாக பேசுங்க. பெற்றோரில் போய் நீங்கள் வந்து அவங்களாம் வந்து குழந்தைங்களை எங்கேயோ வந்து அவங்க சொந்த காசை செலவு பண்ணி அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுறாங்க. அதை நீங்கள் வந்து கேவலமான ஒரு வார்த்தையை, இழிவான ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரீங்க சொல்லுங்கள்? நாளைக்கு நீங்களே கூட நீங்கள் செய்யுங்க சார். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வந்து ஒரு 10 பிள்ளைகளை தேர்வு செஞ்சு நீங்கள் கொடுங்க. நீங்கள் செஞ்சீங்களா இதுக்கு முன்னாடி? என்னென்னமோ கிழிச்சன்றீங்கல்ல, ஏன் நீங்கள் எம்எல்ஏ சம்பளம் வாங்குறீங்கல்ல, நீங்கள் ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, நாளைக்கு கொடுங்க பார்க்கலாம். ஒரு 10 பிள்ளைங்களை வந்து மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்கு, அதுவும் விஜய் வந்து நோட்டாச்சு வந்து கொடுக்குறான், அவனும் உழைச்ச படம் தானே அது. சினிமாவில் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாங்க, சினிமாவில் வந்து நோட் அடிச்சு கொடுக்குறாங்களா? அதுவும் உழைச்ச படம் தானே. நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல, எம்எல்ஏ சம்பளம் 2 தடவை எம்எல்ஏ நின்று கிழிச்சிட்டீங்கன்றீங்கல்ல, கொடுங்க சார். ஒரு 10 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறவன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் தப்பான வார்த்தை இல்லை, மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவருடைய சகோதரர் திருமால் வளவன் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். இது என்ன இரு கட்சிகளுக்குமான இணைப்பா இல்ல மரியாதை ஒரு குட்டையில ஒண்ணு மட்டைன்னு சொல்லுவாங்க, நீங்க இங்க மட்டைக்கு பதில் மாங்கான்னு ஒண்ணு போட்டுங்க. ஒரு மரத்துல பழுத்த விளைஞ்ச மாங்காய், அவ்வளவுதான். வேல்முருகன் ஒரு வந்து கடந்த கால மாங்காய் தானே. சார் மாங்கான்னு கூட சொல்லக்கூடாது உங்களுக்கு. இப்படிலாம் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க என்ன முதல்ல நீங்க எந்த கட்சி முதல்ல சொல்லுங்க? வேல்முருகன் கட்சியா நீங்க, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியா? ஒரு குட்டையில ஒரு மட்டைங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் சொல்லிட்டு நான் இப்படி நாகரிகமா சொல்றேன். ஒரு மரத்துல விளைஞ்ச மாங்காய்கள் சொல்லிட்டு, அது ஒரு காலத்துல பழைய மாங்காய். வேல்முருகன் அங்கிருந்து விலகி வந்து கீழே விழுந்து அப்படி ஒரு ஓரமா இருந்த மாங்காய், மீண்டும் அந்த மாங்காய் போயிட்டு வந்து மரத்துல சேர்ந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? அங்கேயே வந்து விமர்சிக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் வந்து உழுக்குனா சதற மாங்காய் மாதிரி கிடக்குது அங்கே கட்சியே. நீங்கள் வேற அதை ஒரு பேஜ் இவர் போய் பேசினாருன்னா, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் போய் பேசியிருக்கா பாருங்க, அவர் சொல்கிறதான் நடக்கும். யார்? குருமூர்த்தி. இப்போ போயிருக்காருல, குருமூர்த்தி என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். இல்லை, நான் நட்பு ரீதியாக சந்திச்சு பேசினேன் அப்படிங்கிறாரு. நட்பு ரீதியானா வந்து எல்லாரும் காலகாலமாக சொல்கிற வார்த்தை தான். இப்போ எதுக்கு போய் நட்பு ரீதியாக சந்திக்கணும்? ஏன் ஒரு பத்திரிகையாளர் அரசியல் தலைவர் நட்பு ரீதியாக சும்மா தலைவர்களை சந்திக்க மாட்டீங்களா? சந்திக்கட்டும் சார். இப்ப சந்திக்கிற நோக்கமே என்ன? இப்ப நீங்க ஒரு விமர்சகரா இருக்கீங்க, ஒரு நார்மலா ஒரு குடும்பத்துல நார்மலா இருந்தா அப்ப சந்திக்கிறது அது வேற. அங்க குடும்பத்துல அப்பனுக்கும் பிள்ளைக்கும் வந்து தள்ளு முள்ளு நடந்துட்டு இருக்குது. அடிதடின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், சரிங்களா? அங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குது. நிறைய நாகரிகம் கருதி நம்ம நிறைய பேசாம இருக்கிறோம். அங்க உள்ளுக்குள்ள வார்த்தை பிரயோகங்கள்லாம் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. பெரியவர்லாம் வந்து ஏகத்துக்கும் வார்த்தைகளை விட்டுருக்கிறாரு, அன்புமணி குறித்தும் சௌமியா குறித்தும். நம்ம அதெல்லாம் நாகரிகம் கருதி நம்ம பேசுறது இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபேமிலி கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலி கல்ச்சர், நான் சாதியை சொல்ல, குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்ப கல்ச்சரில் வந்து கேட்டால் பல வார்த்தை பிரயோகங்கள் நிறைய போயிட்டுருக்கு. குருமூர்த்தி போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க அனுப்பிடுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன், சரிங்களா?
இல்லை அது வந்து 8ஆம் தேதி வராரு மேலேருந்து ஒருத்தர், யார், அமித்ஷா வராரு, பேசி கீசி ஒரு முடிவு ஆயிரும், அவ்வளோதான். அங்கே ஒன்றும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளவுலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே பிளக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தாலும் மாங்காவை வந்து நீங்கள் துண்டாக்குனீங்கன்னா சார் 1/3 தான் வரும், இல்லை 3 துண்டாக வரும். இந்த பக்கம் ஒரு துண்டு, அந்த பக்கம் ஒரு துண்டு, நடுவில் கொட்டை இருக்கும். இதானே உண்மை. கட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மாங்காவை நடுவில் கட் பண்ண முடியுமா சார்? நீங்கள் தேங்காய் உடைக்க முடியும் 2ஆ. ஆனால் மாங்காவை நீங்கள் 2ஆக உடைக்க முடியுமா? 2 பீஸாக கட் பண்ண முடியுமா? கட் பண்ணவே முடியாது. வேணால் நிறைய பீஸாக கட் பண்ணலாம். எப்படி இந்த ஸ்கூலெல்லாம் விற்பான் பாருங்கள் ஒரு மாங்காவை, அதை வேறு மாங்காவை கட் பண்ணிவிட்டு அதை வேறு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஷோவாக வைப்பான், பார்த்துருப்பீங்க மாங்காய் மேலேயே, சரிங்களா? அதில் உப்பு கண்ணெல்லாம் போட்டு கொடுப்பான் பாருங்கள், மிளகாத்தூள். அந்த மாதிரி தான் இருக்கும் மாங்காய் பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் வந்து வேல்முருகனா முன்னாள் மாங்காய் தான். அதில் என்ன பெரிய இல்லை, ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு, மல்லியாவாக இருக்கிறாரு. ஆமாம், அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை. அதுதான் சார். இவர் வந்து இவர் கேட்டால் ட்ரம்ப்பு, இவர் போய் வந்து புட்டின் போய் சந்திச்சுட்டு வந்தார். இதெல்லாம் ஒரு நீங்கள் அங்கே இருக்கிறதே 2-3% தான். ஒழுங்காக வந்து அந்த வண்டிய மக்களுடைய வந்து ஆதரவே நீங்கள் வந்து பெறாத ஒரு கூட்டம் இது. 2 கூட்டமே சொல்கிறேன் நான். முழுமையாக வன்னியருடைய வந்து ஆதரவு இருக்கா அவங்களுக்கு? வேல்முருகனோட திருமாவளவன் சேர்ந்தால் தான் வேல்முருகன் ஜெயிக்க முடியும். இதான் உண்மை. திமுகவோட நீங்கள் கூட்டணிக்கு போனால் கூட சரி, அப்போவும் திருமாவளவன் தேவை. ஏதோ நான் சாதி அடிப்படையில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கால வரலாறு நிறைய இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.